சின்ன கிச்சன்னா பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? என்னோட கிச்சனும் அப்படி தான். கவுண்டர் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அதனால் இருக்கிற இடத்தையே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி எல்லாமே கைக்கு எட்டுற மாதிரி ஒரு சின்ன கிச்சன் மேக் ஓவர் பண்ணலான்னு இந்த ரேக்கை வாங்கியிருக்கேன். வாங்க இன்றைக்கி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்படி முழுசாக மாற்றலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து ரேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தமாக இதில் 6 ரேக் பீஸ் வருது. நல்ல ஸ்டர்டியாகவும் வெயிட்டாகவும் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ண தேவையான ஸ்க்ரூஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கிச்சனில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கிச்சன் ரேக் ஓரளவுக்கு ஹேண்டியாக தான் இருக்குது. வாங்கி 2 இயர்ஸ் மேலே ஆகுது. இன்னுமே எனக்கு நல்லா தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் ஆர்கனைஸாகவும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கவுண்டர் டாப்பில் இருக்க ரேக் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து கீழே வச்சுக்கிறேன். எல்லாமே எம்டி பண்ணால் தான் நம்மளால் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ண முடியும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறதால கொஞ்சம் ஆயில் டஸ்ட் எல்லாமே சேர்ந்துருக்கு. அதனால் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணாமல் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி சோப்பு யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த நியூ ரேக்கில் நம்ம கிச்சன் திங்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ரேக்லேயும் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். முதல்ல கீழே இருக்க ரேக்கில் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் கிராம்பு, சோம்புத்தூள்,
சீரகத்தூள், ஏலக்காய் தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடிக்கடி தேவைப்படுற ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்கிற இன்னொரு ரேக்கில் மிளகாத்தூள், மல்லித்தூளும் ஒரு சம்படத்தில் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ரேக்குக்கு வந்தால் இங்கே கல்கண்டு கொஞ்சம் கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுவே நான் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், சுக்கு கருப்பட்டியும். அதுக்கு பக்கத்தில் பாதாம், பிஸ்தா, திராட்சை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இதுவும் கிளாஸ் பாட்டில் தான். மேலே மட்டும் கொஞ்சம் ஸ்டீலில் கோட்டிங் இருக்கும். இதில் நான் மில்லட்ஸும் டேட்ஸும் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு பக்கத்தில் ஹோல் ஸ்பைசஸ் ஆன மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்க ரேக்கில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பருப்பு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் ஸ்பேஸ் எனக்கு நல்லாவே இருக்குது. தாராளமாக எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியுது. இப்போ கேஸுக்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருக்குது. அதனால நம்மளால் பெரிய ரேக்கெல்லாம் வைக்க முடியாது. ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த பாக்ஸில் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் உப்பு, எண்ணெய், ஆயில் ஸ்ப்ரே எல்லாமே கை கட்டுற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஆர்கனைசர் வச்சு ஸ்பூன், பீலரு, நைஃபு இந்த மாதிரி தினமும் தேவைப்படுற திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா vlogக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.